குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். நம்ம யூனிட் 2க்கு வந்துட்டோம். ஃபினான்ஷியல் மார்க்கெட் அப்படிங்கிறத பார்த்துருக்கோம். இப்போ சாப்டர் பார்த்தீங்க அப்படின்னா 4ல் இன்ட்ரடக்ஷன் டு ஃபினான்ஷியல் மார்க்கெட்டு, நிதி சந்தை ஓர் அறிமுகம் அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்க்க போகிறோம். இதில் என்னென்ன இருக்குது அப்படின்னா மீனிங் அண்ட் டெஃபினேஷன்ஸ் ஆஃப் எ ஃபினான்ஷியல் மார்க்கெட், ஸ்கோப் ஆஃப் எ இந்தியன் ஃபினான்ஷியல் மார்க்கெட், டைப்ஸ் ஆஃப் ஃபினான்ஷியல் மார்க்கெட், ரோல் ஆஃப் தி ஃபினான்ஷியல் மார்க்கெட், ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் ஃபினான்ஷியல் மார்க்கெட், நியூ இஷ்யூ மார்க்கெட், செகண்டரி மார்க்கெட், இதைத்தான் நம்ம பார்க்க போகிறோம் இதில். ஓகேவா? ஃபர்ஸ்ட் வந்து என்னுடைய மீனிங் பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி என்ன அப்படின்னு சொன்னால், இந்தியன் ஃபினான்ஷியலுடைய சிஸ்டம் அப்படிங்கிறது 2 விதமாக பிரிக்கிறாங்க. ஒன்று ஆர்கனைஸ்டு, இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னா அன்ஆர்கனைஸ்டு. ஆர்கனைஸ்டு எல்லாமே என்ன அப்படின்னு சொன்னால் இதுக்கான ரெகுலாரிட்டி அப்படிங்கிற பேசிக்கில் இருக்க செய்யும். அன்ஆர்கனைஸ்டு அப்படிங்கிறது அவங்கவுங்க இஷ்டத்துக்கு அப்படிங்கிற மாதிரி நடக்க செய்யும். இது எல்லாமே அன்ஆர்கனைஸ்டு அப்படிங்கிறது என்ன அப்படின்னா வெளியில் வட்டி கொடுத்து வாங்குவாங்க இல்லையா நம்ம லோக்கல் ஏரியாவில். ஸோ அது எல்லாமே அன்ஆர்கனைஸ்டாக இருக்க செய்யும். ஒன்று என்ன அப்படின்னா ரெகுலாரிட்டி, ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன்ஸ், ஃபினான்ஷியல் மார்க்கெட், இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னா ஃபினான்ஷியல் சர்வீஸ் அப்படிங்கிறது ஆர்கனைஸ்டில் வர செய்யும். மணி லெண்டர்ஸ் அப்படின்னா யார்? கடன் வழங்கக்கூடிய நபர்கள் இருப்பாங்க இல்லையா, அது அவங்க. இன்டென்சிவ் பேங்கர்ஸ் அப்படிங்கிறவங்க என்ன அப்படின்னா நாட்டுப்புற வங்கின்னு சொல்லிட்டு சொல்ல செய்வோம். இது எல்லாமே அன்ஆர்கனைஸ்டு அப்படிங்கிற பேசிக்கில் வர செய்யும். மீனிங் அண்டு டெஃபினேஷன். மீனிங் பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு மார்க்கெட் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா ஃபினான்ஷியல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் வச்சு பார்த்தீங்கன்னா ஃபினான்ஷியல் கிளைம், அசட்ஸ் அண்ட் செக்யூரிட்டிஸ் ஆர் ட்ரேடட் இஸ் நோன் அஸ் என்னன்னு சொல்கிறோம் அப்படின்னா ஃபினான்ஷியல் மார்க்கெட்டுன்னு சொல்லிட்டு சொல்ல செய்கிறோம். என்னது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா ஃபினான்ஷியல், இங்கே வந்து என்ன மாதிரியானது விற்பனை செய்வாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் ஃபினான்ஷியல் செக்யூரிட்டிஸை எந்த இடத்துல வந்து ட்ரேடிங் நடக்க செய்யுதோ அதை தான் ஃபினான்ஷியல் மார்க்கெட்டுன்னு சொல்கிறோம். ஸோ ஒரு சில இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் சொல்கிறாங்க என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா ஃபினான்ஷியல் கிளைம், அசட்ஸ், செக்யூரிட்டிஸ். ஸோ இந்த பத்திரங்களை விற்பனை செய்வதற்கான இடத்தை தான் என்னன்னு சொல்கிறாங்க அப்படின்னா ஃபினான்ஷியல் மார்க்கெட்டுன்னு சொல்லிட்டு சொல்ல செய்கிறோம். அடுத்தது என்ன அப்படின்னு சொன்னால் இந்த ஸ்கோப் ஆஃப் இந்தியன் ஃபினான்ஷியல் மார்க்கெட் உடைய ஸ்கோப் எந்த அளவுக்கு பறந்து இருக்குது அப்படிங்கிறத பார்க்க செய்யணும். ஃபினான்ஷியல் மார்க்கெட் ப்ரொவைட் ஃபினான்ஷியல் அசிஸ்டன்ஸ் டு இண்டிவிஜுவல், அக்ரிகல்ச்சர் செக்டர், இண்டஸ்ட்ரியல் செக்டர், சர்வீஸ் செக்டர், ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் லைக் பார்த்தீங்க அப்படின்னா ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் எது பேங்க்கு, இன்சூரன்ஸ் செக்டர், ப்ராவிடென்ட் ஃபண்டு அண்ட் த கவர்மெண்ட் அஸ் அ ஹோல். இது எல்லாமே எதில் வரும் அப்படின்னு சொன்னால் இன்ஸ்டிடியூஷன்ஸ், ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன்ஸில் வர செய்யும். ஒரு நிதிச்சந்தை அப்படிங்கிறது ஃபினான்ஷியல் மார்க்கெட்டில் வந்து இண்டிவிஜுவல் அப்படிங்கிறவங்க யார் அப்படின்னா தனிநபர்கள், விவசாயம் பார்த்தீங்க, தொழில்துறை, சேவைத்துறைகள், அதேமாதிரி நிதி நிறுவனங்கள் சொல்லக்கூடிய பேங்க்கு, இன்சூரன்ஸ், அடுத்தது ப்ராவிடென்ட் ஃபண்டு, இது எல்லாமே அதேமாதிரி கவர்மெண்ட்டு, இது அரசுக்கு தேவையான நிதி உதவிகளை வழங்க செய்கிறாங்க. இவங்களுக்கு தேவையான நிதி உதவிகளை வழங்க செய்கிறது இதனுடைய முக்கியமான நோக்கமாக இருக்க செய்யுது. இது எப்போ வழங்க செய்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா கவர்மெண்ட்டு the help the financial market all above their stated individuals, institutions and government can get their requirement fund in time. இந்த நிறுவனங்களுக்கு எப்போ பணம் தேவைப்படுதோ அந்த மாதிரியான டைமிங்கில் மட்டுமே இவங்களுக்கு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா பணங்களை வழங்க செய்கிறாங்க. இந்த ஃபினான்ஷியல் மார்க்கெட் இன்ஸ்டிடியூஷன்ஸ் கெட் their short term and as well as long term financial assistance. இந்த நிதி நிறுவனங்கள் அப்படிங்கிறவங்க என்னென்ன மாதிரி நிதியை பெற செய்கிறாங்க அப்படின்னா ஒன்று ஷார்ட்டு, இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னா லாங் டேர்ம் ஃபினான்ஷியல் அசிஸ்டன்ஸ் அப்படின்றத பெற செய்கிறாங்க. ஒன்று ஷார்ட் டேர்ம், இன்னொன்று பார்த்தீங்கன்னா லாங் டேர்ம் அப்படின்றத பெற செய்கிறாங்க. அதனுடைய டைப்ஸ் ஆஃப் ஃபினான்ஷியல் மார்க்கெட் அந்த பேசிக் ஆஃப் எ டைப்ஸ் ஆஃப் ஃபினான்ஷியல் கிளைமு, இன்னொன்று பார்த்திங்க அப்படின்னா மெச்சூரிட்டி, அடுத்தது டைம் ஆஃப் இஷ்யூ ஆஃப் எ ஃபினான்ஷியல் கிளைம், டைமிங் ஆஃப் எ டெலிவரி ஆஃப் எ ஃபினான்ஷியல் கிளைம், ஆர்கனைஸ்டு ஸ்ட்ரக்சர் ஆஃப் த ஃபினான்ஷியல் மார்க்கெட்டுன்னு சொல்லிட்டு 5 விதமாக பிரிக்க செய்கிறோம். ஃபர்ஸ்ட் ஒன் என்ன அப்படின்னா அந்த பேசிக் டைப்ஸ் ஆஃப் ஃபினான்ஷியல் மார்க்கெட்டு. ஒன்று என்ன அப்படின்னா டெப்ட், இன்னொன்று ஈக்விட்டி மார்க்கெட்டு, ஒன்று கடன் சந்தைன்னு சொல்லுவாங்க. ஃபினான்ஷியல் மார்க்கெட் ஃபார் ட்ரேடிங் இன் ஏ டெப்ட் இன்ஸ்ட்ருமெண்ட். என்ன அப்படின்னா இந்த இடத்துல எதை ஒரு வணிகம் செய்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா கடன் கருவிகள், டெப்ட் இன்ஸ்ட்ருமெண்ட்டை எந்த இடத்துல வந்து ட்ரேடிங் நடக்க செய்யுதோ அந்த சந்தையை நம்ம என்னன்னு சொல்கிறோம் அப்படின்னா கடன் சந்தை, அதாவது டெப்ட் மார்க்கெட் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ என்னென்ன மாதிரியான செக்யூரிட்டிஸ் இந்த இடத்துல விற்பனை செய்வாங்க? கவர்மெண்ட்டுடைய பாண்ட் ஆர் செக்யூரிட்டிஸ், கார்பரேட் டிபெஞ்சர்ஸ் ஆர் பாண்ட். இந்த இடத்துல எதெல்லாம் விற்பனாங்க அப்படின்னா கடனீட்டு பத்திரங்கள் சொல்லிட்டு பிணையங்கள். பாண்ட் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா பாண்ட்ஸ் அப்படின்றது என்ன அப்படின்னா பிணைய பத்திரங்கள் சொல்லிட்டு சொல்ல செய்வாங்க. ஈக்விட்டி மார்க்கெட் அப்படிங்கிறது இந்த இடத்துல
and the financial market for trading in equity shares of a company. ஈக்விட்டி ஷேர்ஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா சமநிலை பங்கு அப்படிங்கக்கூடிய பங்குகளை வந்து எந்த இடத்துல வணிகம் செய்கிறாங்களோ பங்குகளினுடைய வணிகத்திற்கான சந்தையை என்னன்னு சொல்கிறோம் அப்படின்னா சமநிலை பங்கு சந்தை ஈக்விட்டி ஷேர் மார்க்கெட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல செய்கிறோம். அடுத்தது மெச்சூரிட்டி ஆஃப் ஏ ஃபினான்சியல் கிளைம் அப்படிங்கிறது மணி மார்க்கெட், இன்னொன்று கேபிட்டல் மார்க்கெட். மணி மார்க்கெட் அப்படின்னா பணச்சந்தைன்னு சொல்லுவாங்க. இஸ் ஷார்ட் டேர்ம் ஃபினான்சியல் கிளைம் என்ன அப்படின்னா குறுகிய காலத்தில் இருக்கக்கூடிய, அதாவது ஓராண்டிற்கு உள்ள இருக்கக்கூடிய நிதி தேவைப்படக்கூடிய நிறுவனங்களுக்கு வழங்குறாங்க அப்படின்னா அதை வந்து ஷார்ட் டேர்ம் சொல்லிட்டு சொல்கிறோம். கேபிட்டல் மார்க்கெட் அப்படிங்கிறது லாங் டேர்ம் ஃபினான்சியல் கிளைம் மோர் தென் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு வருஷத்துக்கு மேலே இருக்கும். ஸோ மணி மார்க்கெட் அப்படிங்கிறது பிலோ 1 இயர், 1 இயருக்கு உள்ளே மட்டுமே இருக்கக்கூடிய கிளைமை என்ன பண்ணுறாங்க, ஃபினான்சியல் கிளைம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா கிளைம் பண்ண செய்வாங்க. அடுத்தது and the basic of a time of issue of a financial market அப்படின்னு சொல்லிட்டு பிடிக்கிறோம். ஒன்று பிரைமரி, இன்னொன்று செகண்டரி. பிரைமரி மார்க்கெட் அப்படிங்கிறது எது? all the institutions that are involved in the sale of a security for the first time என்ன வந்து இருக்கணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் டைம் பை த இஷ்யூ அப்படிங்கிறது யார் அப்படின்னா வெளியீட்டாளர்கள் முதல்ல ஒரு நிறுவனம், ஒரு கம்பெனியினுடைய பத்திரங்களை வந்து விற்பனை செய்யறதுக்கு முன் வந்தாங்க அப்படின்னா அதை பிரைமரின்னு சொல்லிட்டு சொல்ல செய்கிறோம். செகண்டரி மார்க்கெட் அப்படிங்கிறது ஆல்ரெடி இஷ்யூடு எங்கள் பிரைமரியில் விற்றதை வாங்கி மறுபடியும் ரீசேல் பண்ணாங்க அப்படின்னா அதை செகண்டரின்னு சொல்லிட்டு சொல்லணும். ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் இந்த இம்பார்ட்டன்ட் இன்ஸ்டிடியூஷன்ஸ் இந்த செகண்டரி மார்க்கெட்டு இது வந்து எதுக்கு ரொம்ப முக்கியமானதாக இருக்குது அப்படின்னு சொன்னோம்னா பங்கு மாற்றகம் இதுக்கு ஒரு முக்கியமான நிறுவனமாகவும் இருக்க செய்யுது செகண்டரி மார்க்கெட்டுக்கு. ஆன் த பேசிக் ஆஃப் டைம் ஆஃப் டெலிவரி ஆஃப் ஏ ஃபினான்சியல் கிளைம் கேஷு என்ன ஸ்பாட் மார்க்கெட்டுன்னு சொல்கிறோம், இது ஃபார்வர்ட் ஆர் ஃபியூச்சர் மார்க்கெட்டுன்னு சொல்லிட்டு சொல்ல செய்யும். கேஷ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா ஸ்பாட் மார்க்கெட் அதுலேயே இருக்குது, ஸ்பாட்னே எடுத்துக்கோங்க. ஸ்பாட் மார்க்கெட் அப்படிங்கிறது டெலிவரி அந்த ஃபினான்சியல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் அண்ட் பேமெண்ட் ஆஃப் ஏ கேஷ் அக்யூர் இம்மீடியட்லி எப்படி நடக்குது அப்படின்னு சொன்னால் ரொக்க சந்தை. ஸோ இங்கே ஆவணங்கள் வழங்குறதும் சரி ரொக்கம் பெறதும் சரி உடனடியாக நடந்துச்சு அப்படின்னு சொன்னால் அதை ஸ்பாட் மார்க்கெட்டுன்னு சொல்லிட்டு சொல்ல செய்கிறோம். ஃபியூச்சர் மார்க்கெட் அப்படிங்கிறது வேர் த டெலிவரி ஆஃப் ஏ அசட்ஸ் அண்ட் பேமெண்ட் ஆஃப் ஏ கேஷ் டேக் பிளேஸ் அட் டிட்டர்மைன் டைம் என்ன பண்ணாங்க அப்படின்னா ஃப்ரேம் இன் ஃபியூச்சர். ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டே வந்து அமௌண்ட் அப்படின்றத எவ்வளோ கொடுக்கலாம் அப்படின்றத ஃபஸ்ட்டு வந்து ஃபிக்ஸ் பண்ணிவிடுவாங்க. பட் இது நடக்கிறது அப்படிங்கிறது என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னால் எனக்கு இன் ஃப்யூச்சரில் தான் நடக்க செய்யும். ஆனால் விலையை மட்டும் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா டிட்டர்மைன் பண்ணிடுவாங்க, எவ்வளோ அப்படின்றத கொடுத்துருவாங்க. பட் நடக்கக்கூடிய விஷயங்கள் அப்படிங்கிறது எப்படி இருக்கும் அப்படின்னா எதிர்காலத்தில் நடக்க செய்யக்கூடியதாக இருந்துச்சு அப்படின்னா அதை வந்து ஃபியூச்சர் மார்க்கெட்டுன்னு சொல்லிட்டு சொல்ல செய்கிறோம். அந்த பேசிக் ஆஃப் ஆர்கனைசேஷனல் ஸ்ட்ரக்சர் ஆஃப் த ஃபினான்சியல் மார்க்கெட் எக்ஸ்சேஞ்ச் ட்ரேடட் மார்க்கெட் ஓவர் த கவுண்டர் மார்க்கெட்டுன்னு சொல்லிட்டு பிடிக்க செய்யணும். எக்ஸ்சேஞ்ச் ட்ரேடட் மார்க்கெட் அப்படிங்கிறது சென்ட்ரலைஸ்டு ஆர்கனைசேஷன்ஸ் வித் த ஸ்டாண்டர்டைஸ்டு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ப்ரொசீஜர்ஸ். இது வந்து ஒரு எக்ஸ்சேஞ்ச் ட்ரேடட் மார்க்கெட் அப்படிங்கிறது பரிமாற்ற வர்த்தக சந்தை அப்படின்றது இங்கே ஒரே ஒழுங்கான முறையில் நடைபெறக்கூடியதாக இருக்க செய்யும். எப்படி இருக்கும் அப்படின்னா சென்ட்ரலைஸ்டு ஆர்கனைசேஷன்ஸ் வித் த சென்ட்ரலைஸ்டு ப்ராடக்ட் இங்கே எப்படி கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா ஒரே ஒழுங்கு நடைமுறைகள் கொண்ட ஒரு மைய அமைப்பாக இருக்கக்கூடியது ட்ரேடு மார்க்கெட், எக்ஸ்சேஞ்ச் ட்ரேடட் மார்க்கெட்டு. ஓவர் த கவுண்டர் மார்க்கெட் அப்படிங்கிறது உடனடி சந்தை. வழக்கமான நடைமுறைகள் எப்பயும் எப்படி நடக்க செய்யுமோ அதே பேசிக்கில் பரவலாக்கப்பட்ட ஒரு சந்தையாக இருக்க செய்யும். எப்படி சொல்கிறாங்க, இஸ் த டீசென்ட்ரலைஸ்டு மார்க்கெட் அவுட் சைட் த ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் வித் த கஸ்டமைஸ்டு ப்ரொசீஜர்ஸ். இதில் ஆல்ரெடி எப்படி நடந்துக்கிட்டே இருக்க செய்யுதோ அதே ப்ரொசீஜர்ஸில் தான் இருக்க செய்கிறது ஃபஸ்ட்டு ஒன்று. செகண்ட் ஒன் பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் வழக்கமாக இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஏறி இருக்கும் இறங்கியிருக்கும் அந்த பேசிக்கில் நடந்துச்சுட்டு இருந்துச்சு அப்படின்னா அதை ஓவர் த கவுண்டர் மார்க்கெட்டுன்னு சொல்லிட்டு சொல்ல செய்யலாம். ரோல் ஆஃப் ஏ ஃபினான்சியல் மார்க்கெட் இதனுடைய ரோல் என்ன அப்படின்றத பார்க்க செய்யலாம். சேவிங், மொபிலைசேஷன்ஸ், இன்வெஸ்ட்மெண்ட்டு,
அதேமாரி நேஷ்னல் growth, என்டர்பிரனர்ஷிப் growth, இண்டஸ்ட்ரியல் டெவலப்மெண்ட் இது எல்லாமே வளர்ச்சி சார்ந்ததாக மட்டுமே இருக்குது. இந்த ஃபினான்ஷியல் மார்க்கெட்டோடைய ரோல் என்னவா இருக்குது அப்படின்னு சொன்னால் சேவிங்ஸு, இன்வெஸ்ட்மெண்ட்டு இது எல்லாமே என்ன பண்ணுறாங்க அப்படின்னா வளர்கிறதுக்கான வாய்ப்புகளை ஏற்படுத்தக்கூடியதாக மட்டுமே இருக்க செய்யுது. அப்டேட் ஃபண்ட் ஃப்ரம் த சேவர்ஸ் ஆர் சர்ப்ளஸ் யூனிட் சச் பார்த்தீங்க அப்படின்னா ஹவுஸ் ஹோல்டு இண்டிவிஜுவல் பிஸ்னஸ் ஃபோம் பப்ளிக் செக்டார் யூனிட் கவர்மெண்ட் இந்த இம்பார்ட்டன்ட் ரோல் பிளேட் பை த ஃபினான்சியல் மார்க்கெட். இதில் ஒரு சேமிச்சு வச்சுருப்பாங்க, இல்லைன்னா ஒரு இண்டிவிஜுவல் பர்சன்ஸ் இருக்காங்க அப்படின்னா ஒரு வணிக நிறுவனத்தில் பிஸ்னஸ் செக்டர்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா இல்லை அப்படின்னா பப்ளிக் செக்டார் ஒன்று இண்டிவிஜுவல் பிஸ்னஸ் ஃபோமு இல்லை அப்படின்னு சொன்னால் ஒரு பப்ளிக் செக்டார் யூனிட்டில் கவர்மெண்ட் இந்த இம்பார்ட்டன்ட் ரோல். இதில் வந்து இந்த அரசு நிறுவனங்கள் அப்படிங்கிறதுங்க என்ன பண்ணாங்க அப்படின்னா சர்ப்ளஸாக இருக்கக்கூடிய இவங்கள்ட்ட இருந்து எங்கே தேவைப்படுதோ அந்த நபர்களுக்கு தேவையான அளவுக்கு நிதியை என்ன பண்ணாங்க வழங்குவதில் ஒரு முக்கியமான பங்கு அப்படின்றது இருக்க செய்யுது. அதாவது இன்வெஸ்ட்மெண்ட் ஃபினான்ஷியல் மார்க்கெட் பிளே அ கீ ரோல் இன் அரேஞ்சிங் த இன்வெஸ்ட்மெண்ட் ஆஃப் ஃபண்ட் இந்த கலெக்டட் என்ன பண்ணுறாங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா இன்வெஸ்ட்மெண்ட் முதலீடு செய்கிறாங்க. ஒரு நிதி இருக்குது, நிதி முதலீடுகளை வசூலிக்கிறதும் அதே மாதிரி யாருக்கு வந்து தேவை இருக்குதோ அந்த நபர்களுக்கு அரேஞ்ச்மெண்ட் பண்ணி தர்றதுக்குலையும் யாருடைய பங்கு ரோல் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா இந்த ஃபினான்ஷியல் மார்க்கெட்டுடைய முக்கியமான ரோலாகவும் இருக்க செய்யுது. நேஷ்னல் growth இந்த ஃபினான்ஷியல் மார்க்கெட் கான்ட்ரிபியூட் டு த நேஷன் growth by ensuring the unfettered flow of surplus fund to டிஃபெக்ட் யூனிட். எங்கே சர்ப்ளஸ் அதாவது அன்ஃபிட்டடு எங்கெல்லாம் பெற முடியாத அதாவது ரொம்ப குறைவான அளவு நிதிய வசதிகள் உடையதாக இருக்க செய்யுதோ அந்த இடங்களுக்கு தடங்கள் இல்லாமல் அதனோட தேவையான நிதியை வழங்குவதில் யார் முக்கியமான பங்கு வகிக்கிறாங்க அப்படின்னா இந்த ஃபினான்ஷியல் மார்க்கெட் தான். கான்ட்ரிபியூட் டு எ நேஷன் growth பை என்ஷூர் கொடுக்க செய்தாங்க அன்ஃபிட்டர்டு ஃப்ளோ ஆஃப் எ சர்ப்ளஸ் ஃபண்ட் டு டிஃபெக்ட் யூனிட். அதிகமான அளவு நிதி இருக்கக்கூடிய இடங்கள்ல இருந்து டிஃபெக்ட்னா குறைபாடு உள்ள இடங்களுக்கு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஃப்ளோ ஃபண்ட் அமௌண்ட் அப்படிங்கிறது அன்ஃபிட்டட் எந்த தடங்களுமே இல்லாமல் வழங்கவும் செய்கிறாங்க. என்டர்பிரனர்ஷிப்போடைய க்ரோத்துக்கும் பார்த்தீங்க அப்படின்னா வளர செய்யுது. யாருக்கு ஃபினான்ஷியல் மார்க்கெட்டு கான்ட்ரிபியூட் டு த டெவலப்மெண்ட் ஆஃப் என்டர்பிரனர் கிளாஸ் பை த மேக்கிங் அவைலபிள் த நெசசரி ஃபினான்ஷியல் ரிசோர்ஸ். எப்படின்னா அவங்களுக்கு அதனுடைய வளர்ச்சிக்கு தேவையான பணங்கள் தேவைப்படுது. இல்லை அப்படின்னா ஃபர்ஸ்ட் டைம் இப்போ தான் தொழில் ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு தேவையான பணத்தை வழங்குவதிலையும் முக்கியமான பங்கு அப்படின்றது இருக்க செய்யுது. இண்டஸ்ட்ரியினுடைய டெவலப்மெண்ட் தொழில்துறையினுடைய மேம்பாட்டுக்கும் உதவி செய்கிறாங்க. டிஃப்ரெண்ட் காம்பனண்ட் ஆஃப் எ ஃபினான்ஷியல் மார்க்கெட் ஹெல்த் accelerate growth of the industries and the economic development of a country, thus contributing their raising their standard of living and their சொசைட்டி வெல்பீயிங். அடுத்தது எது கொடுக்குறாங்க அப்படின்னா தொழில் முறைவருடைய மேம்பாடு அப்படின்ற இண்டஸ்ட்ரியினுடைய டெவலப்மெண்ட் அப்படிங்கிறது டிஃப்ரெண்ட் காம்பனண்ட்டு. இது வந்து ஒரு நாட்டினுடைய தொழில்துறையில் துரித வளர்ச்சி மற்றும் பொருளாதாரத்தில் வந்து மேம்பாடுக்கும் உதவி செய்யக்கூடியது எது அப்படின்னா ஃபினான்ஷியல் மார்க்கெட்டோடைய இம்பார்ட்டன்ட் ரோலாகவும் இருக்க செய்யுது. பல்வேறு கூறுகளில் ஒரே வழியில் மட்டும் கிடையாது, டிஃப்ரெண்ட் காம்பனண்ட்டில் பார்த்தீங்கன்னா ஃபினான்ஷியல் மார்க்கெட் வந்து ஹெல்ப் பண்ண செய்கிறாங்க. ஸோ இண்டஸ்ட்ரீஸுடைய வளர்ச்சி எக்கனாமிக்னுடைய டெவலப்மெண்ட் நாட்டினுடைய பொருளாதார வளர்ச்சிக்கும் ரொம்பவும் உதவி செய்யக்கூடியது என்ன அப்படின்னா இதனுடைய ரோலாக இருக்க செய்யுது. ஸோ இதனால் என்ன வளர்ச்சி அடையுதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா ரைசிங் த ஸ்டாண்டர்ட் ஆஃப் எ லிவிங் அண்ட் த சொசைட்டி வெல் பீயிங். இதனால எதெல்லாம் வளருது, சமுதாயத்தினுடைய வாழ்க்கை தரம், இன்னொன்று பார்த்தீங்கன்னா நல்வாழ்க்கையும் நல்ல உயரதுக்கான வழியையும் ஏற்படுத்தி தர செய்யுது. ஃபினான்ஷியல் மார்க்கெட் அப்படிங்கிறது ரெண்டு விதமாக பிரிக்கிறோம். ஒன்று இன்டர்மீடியட்ஸ், இன்னொன்று பார்த்திங்க அப்படின்னா ஃபினான்ஷியல் ஃபங்க்ஷன்ஸ் சொல்லிட்டு ரெண்டு விதமாக பிரிக்க செய்யலாம். இன்டர்மீடியட்ஸுடைய ஃபங்க்ஷன்ஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் எ ரிசோர்ஸ், ஏன்னா அது வழங்கலை மாற்றம் செய்கிறாங்க. மார்க்கெட் ஃபெசிலிட்டேட் த ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் எ ரியல் எக்கனாமிக் ரிசோர்ஸ் ஃப்ரம் த லெண்டர் டு அல்டிமேட் பாரோவர். நீங்கள் யார்கிட்ட கொடுக்கக்கூடிய நபர்கள்ட்ட இருந்து யார் வாங்க செய்கிறாங்களோ அவங்கள்ட்ட வந்து தேவையான நிதி வழங்குறதுல முக்கியமான பங்கு அப்படின்றது இருக்க செய்யுது. என்ஹான்சிங் இன்கம் அப்படிங்கிறது வருவாயை என்ன பண்ணுறாங்க அதிகரிக்க செய்கிறாங்க. ஸோ லெண்டர் அந்த இன்
இன்ட்ரெஸ்ட் அண்ட் டிவிடெண்ட் ஆன் their surplus investable fund and பார்த்தீங்க கான்ட்ரிபியூஷன் டு த என்ஹான்ஸ் ஆஃப் த இண்டிவிஜுவல் அண்ட் த நேஷன் இன்கம். ஸோ ஒரு கடன் கொடுக்குறாங்க அப்படின்னா கடன் கொடுத்தது போக மீதி சர்ப்ளஸ் இருக்கும் இல்லையா, அந்த சர்ப்ளஸ் அமௌண்ட்டை அவங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுனால அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னா டிவிடெண்ட் அப்படின்றது கிடைக்க செய்யுது. இதனால் என்ன வளர்ச்சி அடையுது, இண்டிவிஜுவல் அண்ட் நேஷனல் இன்கம் வளர்ச்சி அடையிறதுக்கான வாய்ப்பும் ஏற்படுத்த செய்கிறாங்க. அதேமாதிரி ப்ரொடக்டிவ் யூசேஜ் அப்படிங்கிறது ஆக்கப்பூர்வமான பயன்பாடுகள் அப்படின்றது அடுத்தது. ஃபினான்ஷியல் மார்க்கெட் அலோ ஃபார் த ப்ரொடக்டிவ் யூஸ் ஆஃப் த ஃபண்ட்ஸ் borrowed and the enhancing income and the gross in national ப்ரொடக்ஷன்ஸுக்கும் உதவி புரியக்கூடியதாக இருக்குது. ஃபினான்ஷியல் மார்க்கெட் அப்படிங்கிறது அலோவ் பண்ண செய்யுது. எதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா எதுக்கு உதவி செய்கிறாங்க அப்படின்னா கடன் நிதியை வந்து ஆக்கப்பூர்வமான முறையில் பயன்படுத்துறதுக்கும், ரெண்டாவது பார்த்திங்கன்னா வருமானம் இன்கம் இல்லைன்னா நாட்டினுடைய மொத்த உற்பத்தி இருக்கும் இல்லையா அதை அதிகரிக்கிறதுக்கும் உதவி புரியக்கூடியதாகவும் இருக்க செய்யுது. கேபிட்டல் ஃபார்மேஷன்ஸ் அப்படின்றது மார்க்கெட்டில் ப்ரொவைட் ஏ சேனல் த்ரூ விச் நியூ சேவிங்ஸ் ஃப்ளோ டு கேபிட்டல் ஃபார்மேஷன்ஸ் ஆஃப் த கண்ட்ரி. இந்த சந்தையில் புதிய சேமிப்பு ஓட்டங்கள் மூலமாக ஒரு நாட்டினுடைய எதையும் உருவாக்குது அப்படின்னு சொன்னால் மூலதன உருவாக்கத்திற்கும் உதவியும் ஏற்படுத்தவும் செய்யுது. ப்ரைஸை வந்து டிட்டர்மைன் பண்ண செய்கிறாங்க, தீர்மானிக்கவும் செய்கிறாங்க. எப்படி ஃபினான்ஷியல் மார்க்கெட் அலோ ஃபார் த டிட்டர்மைன் த ப்ரைஸ் ஆஃப் ட்ரேடர் ஃபினான்ஷியல் அசஸ் த்ரூ த இன்டராக்ஷன்ஸ் ஆஃப் த பையர் அண்ட் த செல்லர். வாங்கக்கூடிய நபர்கள்ட்ட விற்கக்கூடிய நபர்கள்ட்ட வாங்கக்கூடிய நபர்களுக்கு அந்த பொருட்களை விற்பனை செய்யறதுக்கான ஒரு இன்டராக்ஷன்ஸ் என்ன அப்படின்னா ஒரு கலந்துரையாடலையும் ஏற்படுத்தவும் செய்கிறாங்க. சேல்ஸ் மெக்கானிசம் அப்படின்றது விற்பனைக்கான வழிமுறைகள் அப்படின்றது. ஃபினான்ஷியல் மார்க்கெட் ப்ரொவைட் எ மெக்கானிசம் ஃபார் செல்லிங் ஆஃப் எ ஃபினான்ஷியல் அசட்ஸ் பை எ இன்வெஸ்டர்ஸ், பெனிஃபிட் ஆஃப் த மார்க்கெட்டபிலிட்டி அண்ட் லிக்விடிட்டி ஆஃப் சச் அசட்ஸ். அடுத்தது என்ன அப்படின்னா சேல்ஸ் மெக்கானிசம். அடுத்தது யார் அப்படின்னா நிதி சந்தைகள் முதலீட்டாளர்களுடைய நிதி சொத்துக்களை வந்து விற்பனை செய்வதற்கான வழிமுறைகளையும் வழங்க செய்கிறாங்க. ஸோ இதனால சந்தைப்படுத்துதலில் வந்து மாற்றமும் அதில் வந்து லிக்விடிட்டி அப்படிங்கிற நேர்மை தன்மைகளையும் ஏற்படுத்த செய்கிறாங்க. இன்ஃபர்மேஷன்ஸ் அப்படின்னா தகவல்கள். அடுத்தது ஆக்டிவிட்டி ஆஃப் ஏ பார்ட்டிசிபெண்ட் இந்த ஃபினான்ஷியல் மார்க்கெட்டுடைய ரிசல்ட் பார்த்தீங்கன்னா ஜெனரேஷன்ஸ் அண்டு கான்சிக்வெண்ட் disseminations of informations to the various segment of their market. அடுத்தது தகவல்களை பெற செய்கிறாங்க. இதில் யாரெல்லாம் வந்து பார்ட்டிசிபேட் பண்ண செய்கிறாங்களோ அந்த நபர்களுக்கு சந்தையில் வந்து மார்க்கெட்டில் பார்த்தீங்க அப்படின்னா பல பகுதிகளில் அவங்கள பற்றின தகவல்கள் அப்படிங்கிறத ஏற்படுத்த செய்கிறாங்க, பரவலாக்கப்பட செய்கிறாங்க. இதனால் என்ன பண்ணுங்க, சொத்துக்களினுடைய பரிவர்த்தனை அப்படின்றது குறையவும் செய்யுது. அடுத்தது ஃபினான்ஷியல் ஃபங்க்ஷன்ஸ் அப்படின்றத 3 டைப்ஸாக பிரிக்க செய்யணும். ஒன்று அப்படின்னா provide the borrowers with the funds so as they enable them to carry out their investment plan. ஒன்று அப்படின்னா கடன் வாங்குபவர்களுக்கு நிதியை என்ன பண்ணுறாங்க அப்படின்னா வழங்க செய்யுது. யாரெல்லாம் கடன் வாங்க செய்கிறாங்களோ அவங்களுக்கு தேவையான நிதியை வழங்க செய்கிறாங்க. இன்னும் ப்ரொவைடிங் தி லெண்டர் டு earning assets so as to enable them to their own wealth and deploying assets in the productive ventures. ஒன்று. அடுத்தது என்ன அப்படின்னா கடன் வழங்கக்கூடிய நபர்களுக்கு சொத்துக்களை ஈட்டுவதற்கான வழியை ஏற்படுத்துது. இதனோட சொத்துலேருந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா உற்பத்தி சார்ந்த நல்ல துணிகரமான முயற்சியில் ஈடுபடுத்தவும் செய்யுது. தேர்ட் ஒன் என்ன அப்படின்னா ப்ரொவைடிங் லிக்விடிட்டி in the market so as the facilitate trading of a fund amount. சந்தையில் நேர்மைத்தன்மையை வழங்கவும் செய்து இது மாதிரி நிதியை வந்து வணிகம் செய்யறதுக்கும் வியாபாரம் செய்யறதுக்கும் அந்த ஃபண்ட் அமௌண்ட்டை உதவி பண்ணக்கூடியது எது அப்படின்னா இந்த ஃபினான்ஷியல் மார்க்கெட்டு தான். இது அடுத்தது என்ன அப்படின்னா நியூ இஷ்யூ மார்க்கெட், அடுத்தது செகண்டரி மார்க்கெட். நியூ இஷ்யூ மார்க்கெட் அப்படிங்கிறது என்ன சொல்கிறோம் அப்படின்னா பிளேஸ் ஃபார் எ நியூ ஷேர் இஸ் கால்டு பிரைமரி மார்க்கெட். மார்க்கெட் பிளேஸில் புதுசாக ஷேர்ஸை வந்து இஷ்யூ பண்ணாங்க அப்படின்னா அது வந்து நியூ இஷ்யூ மார்க்கெட் சொல்கிறோம். செகண்டரி மார்க்கெட் அப்படிங்கிறது ஃபார்மலி பார்த்திங்கன்னா இஷ்யூடு செக்யூரிட்டி ஆர் ட்ரேடர் இஸ் நோன் அஸ் ஆல்ரெடி முன்னாடி என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னு சொன்னால் ஆல்ரெடி இஷ்யூ பண்ணியிருப்பாங்க, வெளியீடு செஞ்சுருப்பாங்க. அந்த இதை வாங்கி திருப்பி நம்ம ரீசேல் பண்ணுறது தான் நம்ம செகண்டரி மார்க்கெட்டுன்னு சொல்கிறோம். பையிங் அப்படிங்கிறது டேரெக்டாக இருக்கும், இன்டெரக்டாக இருக்கும் செய்யும். ஃபினான்சிங் அப்படிங்கிறது சப்ளை ஃபண்டு டு த ஃபண்டிங் என்டர்பிரைசஸ் அண்ட் ஸோ எக்ஸிஸ்டிங்
கம்பெனிஸ் ஃபார் த எக்ஸ்பான்ஷன்ஸ் அண்டு என்ன அப்படின்னா டெரிஃபிகேஷன்ஸ் அப்படின்றதுக்கு வரும். இது எதெல்லாம் இருக்குது, புதிய புதிய நிறுவனங்கள் இருந்துச்சு அப்படின்னா அது ரன் ஆகிட்டு இருக்குன்னா அதை வந்து விரிவாக்கம் செய்கிறதுக்கும், இன்னொன்று வந்து பல வகைகளை வகைப்படுத்துறதுக்கும் வழங்க செய்கிறாங்க. இதில் வந்து இந்த மாதிரியான ப்ரொவைட் பண்ணுறாங்களா அப்படின்னா டஸ் நாட் ப்ரொவைட் த ஃபண்ட் டு த கம்பெனிஸ்க்கு வழங்குறது கிடையாது. ஹவ் கேன் செக்யூரிட்டிஸ் பி சோல்டு, எப்படி வாங்குறோம், ஒரே ஒரு தடவை தான் நடக்கும். இது மல்டிபிள் டைம்ஸ் அப்படின்றது செகண்டரி மார்க்கெட்டில் இருக்க செய்யும். பையிங் அண்ட் செல்விங் பிட்வீன் யாருக்கு இடையில நடக்கும் அப்படின்னா கம்பெனி அண்ட் இன்வெஸ்டர்ஸ், இது இன்வெஸ்டர்ஸ்க்கு இடையில மட்டுமே நடக்க செய்யும். கெய்னர் பர்சன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா கம்பெனி, அங்கே இன்வெஸ்டர்ஸ். இங்கே இன்டர்மீடியட்ஸ் அப்படிங்கிறது யார் அப்படின்னா அண்டர் ரைட்டர் அப்படின்னா ஒப்புறுதியாளர்கள் சொல்லுவாங்க. புரோக்கர் அப்படின்னா தரகர்களாக இருக்க செய்வாங்க. ப்ரைஸ் அப்படிங்கிறது ஃபிக்ஸ்டு ப்ரைஸாக இருக்குது. ஃப்ளக்சுவேஷன் டிபெண்டன்ஸ் ஆன் த டிமாண்ட் அண்ட் சப்ளை, தேவை மற்றும் அளிப்பு பொறுத்து விலை அப்படின்றது என்ன பண்ணும் அப்படின்னா மாறிக்கிட்டே இருக்க செய்யும். ஆர்கனைசேஷனல் டிஃப்ரென்ஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா அமைப்பினுடைய வேறுபாடுகள். நாட் ரூட்டட் டு த எனி ஸ்பெசிஃபிக் ஸ்பாட் ஆர் ஜாகிரபிக்கல் லொக்கேஷன்ஸ், இதுக்குன்னு இடம் இருக்கா, இல்லை கிடையாது. இட் ஹாஸ் த ஃபிசிக்கல் எக்ஸிஸ்டன்ஸ், இது எப்படி இருக்கும் அப்படின்னு சொன்னால் ஒரு புற அமைப்பு அப்படின்றது இருக்க செய்யுது. அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா ஃபினான்ஷியல் அசட்ஸை எத்தனை விதமாக எப்படி பிரிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா ஒன்று மார்க்கெட்டபிள் அசட்ஸ், நான் மார்க்கெட்டபிள் அசட்ஸ்ன்னு சொல்லிட்டு. மார்க்கெட்டபிள் அசட்ஸ் அப்படிங்கிறது கேன் பி ஈஸிலி ட்ரான்ஸ்ஃபர் ஃப்ரம் ஒன் பர்சன் டு அனதர் ஒன் பர்சன்ஸ் வித்தவுட் என்ன கிடையாது அப்படின்னா மற்ற ஹிண்ட்ரன்ஸ், தடைகள் எதுவுமே கிடையாது. ஒரு நபர்லேருந்து இன்னொரு நபர்களுக்கு ஈஸியாக மாற்ற முடியும், அதில் தடைகள் எதுவுமே கிடையாதுன்னு சொல்கிறாங்க. எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருக்காங்க. ஷேர் ஆஃப் இயர் லிஸ்டட் கம்பெனிஸ், கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸ், பாண்டு, இது பப்ளிக் செக்டார் அண்டர்டேக்கிங், இது எல்லாமே எதில் வரும் அப்படின்னா ஈஸியாக ட்ரான்ஸ்ஃபர் பண்ணக்கூடிய மார்க்கெட்டபிள் அசட்ஸில் வர செய்யும். நான் மார்க்கெட்டபிள் அசட்ஸ் அப்படிங்கிறது ஆன் த அதர் ஹேண்ட் இஃப் அசட்ஸ் கே நாட் பி ட்ரான்ஸ்ஃபர்டு ஈஸியாக என்ன பண்ண முடியாது அப்படின்னா ஒரு நபர்கிட்ட இன்னொரு நபர்கிட்ட மாற்ற முடியாதது எல்லாமே நான் மார்க்கெட்டபிள் அப்படின்றதுல வர செய்யும். எக்ஸாம்பிள்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா பேங்க்கில் டெபாசிட் பண்ணியிருக்கிறது, ப்ராவிடென்ட் ஃபண்டு, பென்ஷன் ஃபண்டு, நேஷ்னல் சேவிங்ஸு, சர்டிஃபிகேட்ஸு, ஸோ இதெல்லாம் இன்சூரன்ஸு பாலிசி, ஸோ இதெல்லாமே இதில் வரக்கூடியதாக இருக்குது சார், நான் மார்க்கெட்டபிளாக இருக்குது சார். ஸோ ஒரு லெசன் படிக்கிறீங்க அப்படின்னா கம்பல்சரி 1 மார்க் படிச்சுட்டு அப்புறம் படிங்க. 1 மார்க்குக்கு 2 மார்க் 5, அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா ஷார்ட் ஆன்சர் கொஸ்டின் 3 மார்க் கொஸ்டின் 4, லாங் ஆன்சர் கொஸ்டின் எத்தனை இருக்குது 5. இந்த லெசன் ஃபுல்லாக படிச்சிருக்கணும், கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். தேங்க்யூ.